Taste the Daily. உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு எந்த தகுதியின் கீழ் வழங்கப்பட்டது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சேலம் மாவட்டம் மேச்சேரி பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு விவசாயிகள் நடத்திய பாராட்டு விழாவில் பேசிய அவர், அதிமுக பற்றி விமர்சிக்கும் ஸ்டாலின் மற்றும் உதயநிதிக்கு தக்க பதிலடி அளிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். நான் உங்கள் வழியிலே நான் வரவில்லை. ஒரு விவசாயி ஒரு கிளை செயலாளராக இருந்து ஒன்றிய பொறுப்பு வந்து, மாவட்ட பொறுப்பு வந்து, மாநில பொறுப்பு வந்து, இன்றைக்கு உங்கள் முன் பேசுகின்ற ஒரு பாக்கியத்தை நீங்கள் கொடுத்தீர்கள். நீங்க அப்படியா வந்த திரு கருணாநிதி முதலமைச்சர், பிறகு அவருடைய மகன் திரு ஸ்டாலின் முதலமைச்சர், இப்போ திரு உதயநிதி, திரு கருணாநிதி பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் துணை முதலமைச்சர். எந்த தகுதியின் அடிப்படையிலே உங்களுக்கு பொறுப்பு கிடைக்கப்பட்டது? என்ன திமுக உழைத்து விட்டீர்கள்? எத்தனை முறை திராவிட முன்னேற்ற கழக போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றீர்கள்? எவ்வளவு பேர் உங்களுடைய கட்சியிலே இரவென்றும் பகலென்றும் பாராமல் அந்த கட்சிக்காக உழைத்து அந்த கட்சியை வளர்த்திருக்கிறார்களே, அவர்களெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லையா? திரு கருணாநிதி குடும்பத்திலே ஆண் வாரிசுகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இடம் உண்டு, பெண் வாரிசுகளுக்கு அதுவும் கிடையாது. ஆகவே உதயநிதி அவர்களே, திரு ஸ்டாலின் அவர்களே, நாவடக்கம் தேவை. நான் உழைப்பால் உயர்ந்திருக்கின்றேன், உழைப்பால் உயர்ந்திருக்கின்றேன். உங்களை போல் உங்களுடைய தந்தையினுடைய அடையாளத்தால் நான் பதவிக்கு வரவில்லை. திரு ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி அவர்களே, உங்களுடைய தந்தை ஸ்டாலின், உதயநிதிக்கு தாத்தா, இரண்டு பேரும் இந்த அடையாளத்தை வைத்துத்தான் உங்களுக்கு இந்த பொறுப்பிலே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதீர்கள். நாவடக்கம் தேவை. வேண்டுமென்றே திட்டமிட்டு எப்பொழுது பார்த்தாலும் எங்களை விமர்சனம் செய்து கொண்டிருந்தால் அதற்கு தக்க பதிலடி தொடர்ந்து கொடுப்போம். நீ செல்வ செழிப்பிலே வந்தவருக்கு உங்களுக்கு இவ்வளவு திமிர் இருந்தா, உழைப்பவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? ஆகவே முதலமைச்சர் என்ற பொறுப்பு மிக உயர்ந்த பொறுப்பு, துணை முதலமைச்சர் என்ற பொறுப்பு உயர்ந்த பொறுப்பு. அந்தருக்கு கண்ணீத்தோடு நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. ஏதோ கொல்லைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள். ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டும் என்று எண்ணி பாருங்கள். அதெல்லாம் கிடையாது. குடும்பத்துக்கு சேவை செய்ய தான் திரு கருணாநிதி குடும்பம் இருந்துட்டு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற நிதியமைச்சராக இருந்த பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு ஆடியோவில் குறிப்பிட்டார், திரு உதயநிதி அவர்களும் திரு சபரீசன் அவர்களும் 30,000 கோடி பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருக்கிறார் என்று அந்த ஆடியோ செய்தி. அந்த பணத்தை காப்பாற்றுவதற்கு தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்த்து கொண்டிருக்கின்றீர்கள். கூட்டணியிலே இருப்பது காங்கிரஸ் கட்சி, கூட்டணியிலே திமுக இருப்பது காங்கிரஸ் கட்சியோடு. அண்மையிலே கருணாநிதியுடைய 100ஆண்டு விழா, நாணய வெளியீட்டு விழா, யாரை கூட்டிட்டு வரீங்க? பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த அங்க இருக்கின்ற மத்திய அமைச்சர் கூட்டிட்டு வந்து நாணயத்தை வெளியிடுறீங்க. இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி தான். ஏன்னா அந்த பணத்தை பாதுகாக்க வேண்டுமல்ல. இன்னொன்னு சொல்றார் திரு உதயநிதி இன்னைக்கு பேசும்போது, ரெய்டை கண்டு எடப்பாடி பழனிசாமி பயந்துட்டார். ரெய்டை கண்டு நான் பயந்துக்கிட்டேன். நல்லா சிந்திச்சு பாருங்க. அண்மையிலே ஒரு ரெய்டு நடந்தது. தவறுதலா பத்திரிகையிலே போட்டிருந்தாங்க. உடனடியா நம்முடைய மாவட்ட இளங்கோவன் அந்த பத்திரிகை மீது வழக்கு போட்டுக்கிறோம். அந்த தவறான செய்தி வச்சுக்கிட்டு நீங்க பேச வேண்டாம். அது மட்டும் இல்லாம என் மீது உங்களுடைய கட்சியை சேர்ந்த ஒரு பொறுப்பாளர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தார். உச்ச நீதிமன்றம் வரை சென்றது. உச்ச நீதிமன்றத்திலே உயர்நீதிமன்றம் மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று வந்த பொழுது உங்கள் சார்பாக என் மீது வழக்கு போட்ட அந்த நபரே வழக்கை திரும்ப பெறன்னு சொன்னார். நான் இல்ல, வழக்கை நடத்துறேன்னு சொன்னேன். வழக்கை நடத்துறேன்னு சொன்னேன். இந்திய வரலாற்றிலேயே ஒரு வழக்கை, எதிர்கட்சி போட்ட வழக்கை நடத்துவேன் என்று சொன்ன நபர் நான் ஒருவன் தான். நீதியரசர் சொன்னார், ஏன் வழக்கு போட்டவங்களே வாபஸ் வர்றாங்களே, ஏன் நீங்க வாபஸ் வாங்க மாட்டீங்கன்னு கேட்டார். ஏன் நீங்க நடத்துறீங்கன்னு கேட்டார்.
நான் சொன்னேன், இதுவரைக்கும் பேசின பேச்செல்லாம் மக்கள் கேட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையில் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஊழல் செய்திருக்கான்னு சொன்னாங்களே, அதெல்லாம் மறைஞ்சு போயிருமா? ஆகவே நீதிமன்றத்தின் முன்பாக நான் நிரபராதி என்று தீர்ப்பை வழங்குவதற்கு நான் கேஸை நடத்தினேன் சொன்னேன். அதே போல கேஸ் நடத்தல, நிரபராதி என்று வெளியிலே வந்தேன். இதே ஸ்டாலின் மீது அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது புதிய தலைமைச் செயலக கட்டிடம் கட்டப்பட்டது. அதில் 230 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விட்டாங்க. ஆனால் ஒப்பந்ததாரருக்கு கொடுக்கப்பட்ட நிதி சுமார் 410 கோடி. சுமார் 410 கோடி. புதிய தலைமைச் செயலகம் கட்டியதே ஊழல் இருக்கிறது என்று வழக்கு தொடர்ந்தோம். இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வழக்கை வாபஸ் பெற்றவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். உங்களைப் போல பேடி அல்ல, துடியோடு எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அதிமுக காரனுக்கு இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்களே, இன்றைக்கு எல்லா துறையிலும் ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. ஊழல் நடக்காத துறையே இல்லை. எல்லா துறையிலும் ஊழல் நடக்குது. லஞ்சம் இல்லாத துறையே கிடையாது. ஊழல் மலிந்த அரசாங்கமாக இன்றைக்கு திமுக அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதிமுக ஆட்சி மலர்கின்ற பொழுது இதற்கெல்லாம் திரு ஸ்டாலின் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறார். இன்னொன்னையும் உதயநிதி அவர்கள் சொன்னார், எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்க முயற்சிக்கிறான். நான் ஒன்றும் வைக்க முயற்சிக்கலை, நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இதே திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது, திரு மோடி அவர்கள் பிரதமராக இருந்து தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுது கோ பேக் மோடி என்று கருப்பு பலூன் விட்டவங்க திமுக காரன். திரு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராகி திரு ஸ்டாலின் முதலமைச்சரான பொழுது வெள்ளை கொடி பிடித்து வெல்கம் மோடி என்று வரவேற்று வரும் இதே ஸ்டாலின் தான். இரட்டை வேடம் போடுகின்ற தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின். நாங்க அப்படி அல்ல. ஒரு பக்கம் கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் அவரை அழைச்சி பேசுற கட்சி அதிமுக கட்சி அல்ல. எதுவும் தீர்க்கதரிசி முடிவு எடுப்போம். அதோட மறைமுக கூட்டணி நீங்க தான் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா பாரதிய ஜனதா அரசோட ஒத்து போவீங்கன்னா இவர்கள் கொள்ளையடித்த பணத்திற்கு வழக்கு போட்டுருவாங்க. ரெய்டு எங்களுக்கு வராது, உங்களுக்கு தான் வரும். ஏன்னா ஏற்கனவே 2011 காங்கிரஸோட கூட்டணி இருக்கின்ற பொழுது இவர் கூட்டணியில அங்க வைக்க மறுக்கின்ற பொழுது காங்கிரஸ் கேட்ட சீட்டை கொடுக்காத காரணத்தினால அங்க மாடியில காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்போது மாடியில ரெய்டு நடக்குது. கீழே திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை, காங்கிரஸ் திமுகவும் கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை. அதே நேரத்தில் மேல மாடியில திமுகவுக்கு ரெய்டு நடக்குது. அப்ப ரெய்டு கண்டு பயந்துதான் நீ காங்கிரசுக்கு கூட்டணி வச்சு 63 சீட்டு கொடுத்த வரலாறு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக அப்படி அல்ல. நெஞ்சுரம் கொண்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களுக்கு எது தேவை என்பதை அறிந்து அதற்காக குரல் கொடுக்கின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. எந்த சூழலிலும் மக்களுக்காக போராடுவதற்கு தயங்க மாட்டோம். அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், பல திட்டங்களை முடக்கி வைத்திருக்கிறீர்கள். அத்தனை திட்டமும் அம்மாவுடைய அரசு வந்த பொழுது நிறைவேற்றப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து கூட ஒரு கருத்தை சொன்னார்கள். நீட் தேர்வை பற்றி சொன்னாங்க. யார் பொய் பேசுறா? பொய்யர் என்று 2 நாளைக்கு முந்தி அரசு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு முதலமைச்சர் பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி பொய்ய சிரிக்காதையே பேசிட்டு இருக்காங்க. என்னை பற்றி விமர்சனம் செய்தார். நானா பொய்யர்? எனக்கு முன்னாலே இந்த நம்முடைய தலைவராக இருக்கின்றவர் இங்கே உரையாற்றுகின்ற பொழுது சொன்னாரே, நீட் தேர்வை பற்றி சொன்னாரே. யாரு கொண்டு வந்தார்கள்? கொண்டு வந்தது காங்கிரசும் திமுகவும். 2010 டிசம்பர் 21 நோட்டிபிகேஷன் நீட் தேர்வை கொண்டு வருவதற்கு ஆணையிட்டது திமுகவும் காங்கிரசும் அரசாங்கம், மத்தியில் அரசாங்கம் இருக்கின்ற பொழுது. அப்பொழுது மத்திய இணையமைச்சர் காந்தி செல்வன், திமுக கட்சி சேர்ந்த மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு காந்தி செல்வன் இருக்கும்போது தான் நீட் தேர்வை கொண்டாந்தீங்க. தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னீங்க? ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். 42 மாதம் உருண்டு ஓடிவிட்டது, இன்னும் நீட் தேர்வுக்கு விலக்கு கிடைக்கல. அதுக்கு பிறகு உதயநிதி பேசினார், நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு எங்களுக்கு ரகசியம் இருக்கிறார்.
42 மாத காலமா அந்த ரகசியத்தை மூடி வச்சிருக்கிற, சீக்கிரம் அந்த ரகசியத்தை வெளியிடு. நீட் தேர்வு ரத்தாகட்டும். எப்படியெல்லாம் மக்களை பொய் பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து என்பது இது ஒன்னே போதும். நீங்க தான் பொய்யர், நாங்கள் அல்ல.